ட்ரம்ப் மூக்கை வெட்டிய பிரேசில். மோடியிடம் போன் காலில் லூலா பேசியதன் பின்னணி அமெரிக்கா அலறுதே. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பில் இப்போது அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு என்றால் அது பிரேசில் தான். நம் நாட்டுடன் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரிக்ஸ் உள்ளது. அமெரிக்க அதிபர் நம் நாட்டிற்கும் பிரேசிலுக்கும் 50% வரிகளை போட்டுள்ளார். இந்த நிலையில்தான் சொன்னது போலவே மோடியிடம் பேசி ட்ரம்பின் மூக்கை வெட்டியுள்ளார் பிரேசில் அதிபர் லூலா. இது அமெரிக்காவை கலங்க வைத்துள்ளது. அதன் பின்னணி பற்றி பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றது முதல் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு அடாவடித்தனமான வரி விதித்து வருகிறார். இதில் அதிகபட்சமாக தற்போது பாதிக்கப்பட்டுள்ள நாடு என்றால் பிரேசில் தான். அந்த நாட்டிற்கு 50% வரி விதித்துள்ளார். இதற்கு அடுத்தபடியாக சீனா 30% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு 3வது இடத்தில் நம் நாடு உள்ளது. நம் நாட்டிற்கு டொனால்டு ட்ரம்ப் 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதில் 25% வரி அமலுக்கு வந்துவிட்டது. 2வது கட்டமாக விதித்த 25% வரி இம்மாதம் இறுதியில் அமலாகிறது. 2வது கட்டமாக 25% வரி நமக்கு அமலாகும் பட்சத்தில் பிரேசிலுடன் சேர்ந்து நம் நாடும் அமெரிக்காவுக்கு 50% வரியை செலுத்த வேண்டியிருக்கும். இதனால் அமெரிக்காவின் வரி விதிப்பில் சீனாவை விட அதிகமாக பாதிக்கப்படும் நாடாக பிரேசில் மாறிவிட்ட நிலையில் இந்தியா விரைவில் மாற உள்ளது. இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் வரி விதிப்பதற்கு வெவ்வேறு காரணங்களை ட்ரம்ப் கூறி வருகிறார். பிரேசில் பற்றி ட்ரம்ப் கூறுகையில், பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலாவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தார். வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்யவே பிரேசிலுக்கு 50% வரி போட்டுள்ளேன். இந்த பிரச்சனை தொடர்பாக விவாதிக்க எப்போது வேண்டுமானாலும் பிரேசில் அதிபர் லூலா எனக்கு போன் செய்யலாம், பிரச்சனையை பேசி தீர்க்கலாம் என்றார். ஆனால் பிரேசில் அதிபர் லூலா ட்ரம்பிடம் பேச மறுத்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், வரி விதிப்பு குறித்து நான் ட்ரம்பிடம் பேச மாட்டேன். அவர் எதையும் கேட்பதாக தெரியவில்லை. ஆனால் இது பற்றி பிரதமர் மோடியை அழைத்து பேசுவேன். சீன அதிபர் ஜின்பிங்கிடம் பேசுவேன் என்று அதிரடி காட்டினார். அதன்படியே இப்போது பிரதமர் மோடியிடம் அவர் பேசியுள்ளார். இரு தலைவர்களும் 1 மணி நேரம் பேசினார்கள். லூலா விரைவில் பிரேசில் அதிபர் லூலா சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிடம் பேச உள்ளார். தற்போது மோடியிடம் பேசியிருப்பதன் மூலம் ட்ரம்பின் மூக்கை லூலா வெட்டியுள்ளார். மேலும் ட்ரம்பை விட நம் நாட்டின் பிரதமருக்கும் சீன அதிபருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதன் பின்னணியில் முக்கிய விஷயம் உள்ளது. அதுதான் பிரிக்ஸ் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பில் இந்தியாவும் பிரேசிலும் உள்ளன. ரஷ்யா, சீனாவை போல் பிரிக்ஸ் அமைப்பின் தூண்களாக நம் நாடும் பிரேசிலும் உள்ளன. பிரிக்ஸ் அமைப்பில் அமெரிக்கா இல்லை. அதோடு பிரிக்ஸ் கூட்டமைப்பை நினைத்து ட்ரம்ப் பயத்தில் உள்ளார். டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வருவது பற்றி ஏற்கனவே இந்த கூட்டமைப்பு நாடுகள் விவாதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது ட்ரம்பின் தூக்கத்தை கெடுத்துள்ளது. பிரிக்ஸ் கரன்சி வரும் பட்சத்தில் அமெரிக்காவின் டாலர் மதிப்பு சரியும். இதுதான் ட்ரம்பை தூங்க விடாமல் செய்கிறது. இதற்கு பழி வாங்க ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகளை குறிவைத்து வரிகளை விதித்து வருகிறார். அந்த வகையில் பிரேசில் அதிபர் லூலா வெளிப்படையாகவே பிரிக்ஸ் கரன்சி பற்றிய விருப்பத்தை தெரிவித்துள்ளார். இதனால் ட்ரம்ப் அந்த நாட்டை குறிவைத்து 50% வரியை போட்டுள்ளார். இது ஒரு காரணம் என்றாலும் கூட பிரேசிலும் இந்தியாவும் அமெரிக்காவுக்கு நிறைய ஏற்றுமதி செய்கின்றன. அதே நேரம் அமெரிக்காவால் அதே அளவுக்கு இரு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.